ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ். இன்றைக்கி நம்ம இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்க்குறோம். கன்வெர்ட் 1.45 பார் இன்ட்டு P/Q ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷியோ ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நம்பருக்கு மேலே பார் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். 1.45 4545 இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது எப்படி நம்ம P/Q ஃபார்மில் மாற்றலான்னா, இப்போ 1.45 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதில் நம்ம அந்த நம்பரை அப்படியே எழுதுவோம் 145. இப்போ டெசிமலுக்கு முன்னாடி உள்ள நம்பரை நம்ம மைனஸ் பண்ணோம். டெசிமலுக்கு முன்னாடி 1 இருக்குது, ஸோ 1 மைனஸ் பண்ணோம். டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்குது அப்படின்னா 2 நம்பருக்கு மேலே பார் இருக்குது, ஸோ 99 போடணும். டிவைடட் பை 99 போடணும். இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஷார்ட்கட் ஃபார்ம். இப்போ 145 மைனஸ் 1னா 144 டிவைடட் பை 99 வருது. இதை 9th டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 11 டைம்ஸ் கீழே வரும். மேலே 19 is 9, பேலன்ஸ் 5 வரும். 6 டைம்ஸ் ஆர் 54 வரும். ஆன்சர் 16/11 தான் இதுக்கு ஆன்சர். இது P/Q ஃபார்மில் இருக்குது. இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.